அந்த மனப்பக்குவம் நமக்கு நிச்சயமாக வெளி உலகத்தில் வராது. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய சினிமாக்களோ, நீங்கள் பார்க்கக்கூடிய சீரியல்களோ, நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ராமாக்களோ, நீங்கள் படிக்கக்கூடிய புஸ்தகங்களோ சத்சங்க விஷயமா இல்லைன்னா இதுக்கு புறம்பாத்தான் பேசும். உன் குடும்பத்தை தூக்கி விசிறி உன் மதத்தை பற்றிலாம் கவலைப்படாத, நீ ஏதோ ஒன்று ஆசைப்பட்டியா, அதை அடடா அதுக்கு தான் வாழ்க்கையே அப்படின்னு தான் காட்டும். ஏன்னா இது நம்ம நாட்டுடைய ஒரு பண்பாடு கிடையாது, வெளிநாட்டுலேயும் அந்த பண்பாடு ஆக்சுவலாக கிடையாது. சில பேர் திணிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இல்லையா? அதை மீறி நம்ம வரணும்னா அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் இல்லையா? அந்த உம்முக்கு ஒரு பக்குவம், அந்த பக்குவம் சத்சங்கத்திலாம் கிடைக்கும். அதனால தான் ஒரு சத்சங்கம்னாலே மகானுடைய ஒரு சேர்க்கை. சத்சங்கத்தினால எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, கஷ்டம் போச்சு போகும். எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் இருந்தேன், சரியா போயிடுத்து. எனக்கு எங்கே இருந்தோ எதிர்பாராத இடத்துலேருந்து உதவி வந்தது, இதெல்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லை சத்சங்கம். அதோட மேலே என்ன தெரியுமா போகிறது, நம்மளுடைய வெளி வாழ்க்கையோடைய தரத்தை உயர்த்ததோட காட்டிலும் நம்மளுடைய உள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்னர் லைஃப், நம்மளுடைய இந்த எண்ணத்துடைய தரத்தை உயர்த்துறது, நம்மளுடைய பக்குவத்தை நல்லா பண்படுத்துறது, நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் உயர்வாக இருக்குது. அதுதான் சத்சங்கத்துடைய உண்மையான பிரயோஜனம். என்ன கேட்டேன்னா, இந்த இன்னர் பியூட்டியை ஒன்றும் கொஞ்சம் நல்லா மிருக செய்யறது இல்லையா, ஆளை மாற்றிடும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஆளை சாதாரண மாற்றல் சின்ன மாற்றம், பெரும் மாற்றம்னு சொல்கிறோம். சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. முதல்ல ஜிஓடி போடும்போது நாங்கள் கேட்டோம், ஜிஓடி